ஏன்டா பிக் பாஸ், உனக்குன்னு ஒரு திறமை இருக்குது, உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இவ்வளவு இருந்தும் அதுல யார் யார புச்சு போட தெரியணும்ன்றது தெரியாம நீ உள்ள புச்சு போட்டு அவன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி தகுதியை பார்த்து பேசணும், தராதரம் பார்த்து பேசணும்னு ஒரு திவாகர் நாய். அவனுக்கு ஒரு திறமையும் இல்ல. திறமை இருக்கிறவன் பல பேர் இருக்கான்டா. ஆட பாவி, நிறைய பேர் சின்ன சின்ன ஃபேமிலியில கஷ்டப்படுறவன் நிறைய பேர் இருக்கான். அவனுக்கு திறமை அதிகமா இருக்கு. ஆனா அவனெல்லாம் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்கவே இல்லை. ஒரு பைத்தியக்காரனை கூப்பிட்டு அவன் போய் வினோத் மாமாவை கேக்குறான். என்ன கேள்வி கேக்குறான்? உனக்கு என்ன வச்சு நீ ஃபேம் ஆயிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அந்த மனுஷெல்லாம் 20 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா தான் இருந்தாரு. ஆனாலும் இப்பயும் அந்த ஆள் ஃபேமஸ் தான். ஆனா இப்போ ஒரு 6 மாசம் ஒரு 8 மாசமா வந்துட்டு இவன் ஃபேமஸ் ஆயிட்டான்றான். அவனுக்கு ஒரு தகுதி இருக்குதா, ஒரு தரம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கா சொல்லுங்களேன். அது இல்லாம நீங்க பிக் பாஸ் பார்க்க சொல்ல யாரு அந்த பிக் பாஸ் உள்ள போய் வீடியோ பார்க்க சொல்ல நீங்க யாரை பார்த்தா உங்களுக்கு செம்ம காண்டாகுதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கப்புறமாச்சு பிக் பாஸ்ல நல்லா திறமுள்ள ஆளா எடுங்க. அது இல்லாம நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கேத்த மாதிரி பிக் பாஸ் உள்ள எல்லாத்தையும் பண்ண சொல்லி சொல்லுங்க சேதுபதி அண்ணா. அது இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பாக்குறீங்க. யார் யாருக்கெல்லாம் பிக் பாஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸோட தகுதி நீ இழந்துட்ட வேஸ்டா போயிடும். அதுக்கப்புறம் யாரும் பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க. அது இல்லாம வேலை வெட்டி இல்லாம யார் யாரெல்லாம் பிக் பாஸ் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லணும்னு உங்களுக்கு நினைக்குதோ கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்ன ஃபாலோ பண்ண வந்து ஒரே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. லவ் யூ ஆல், பாய்.